வங்கிகள்ல தங்க நகைகளை அடமானம் வைக்கிறதுக்கான அந்த ஆர்பிஐயோட ரூல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு சாதாரண நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்தவர்களுக்கும், ஒரு பாமர மனிதனுக்கும் வந்து பாத்தீங்கன்னா, அதிக அளவுல பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கும், அவங்களால வந்து இந்த தங்க நகையை எடுத்துட்டு போயிட்டு வங்கிகள்ல அடமானம் வைக்க முடியாத அளவுக்கு ஒரு கட்டுப்பாடை வந்து ஆர்பிஐ வந்து விதிச்சிருக்காங்க அப்படின்னே நம்ம சொல்லலாங்க. ஸோ இந்த ஆர்பிஐயோட ரூல்ஸ் பிரகாரம் வந்து பாத்தீங்கன்னா, நகையை நம்ம வைக்க போறோம்னா அதுக்கு வந்து ரசீது இருக்கணும்னு சொல்றாங்க. சமீபத்துல ஒரு வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னால வாங்கின நகைகளுக்கு வேணா மக்கள் ரசீது வச்சிருப்பாங்க. அதுவே வச்சிருப்பாங்களான்ற டவுட், அதையும் தொலைச்சிட்டு இருந்திருப்பாங்க. நம்ம 20 வருஷம் 30 வருஷம் நம்ம தாத்தா பாட்டியோட நகைகள் அதெல்லாம் வந்து நம்ம கிட்ட இருக்குதுன்னு வச்சுக்கலாம். நம்ம அதை அடமானம் வைக்கிறோம்னா அப்போ நமக்கு வந்து அதோட ரசீது இருக்குமான்னு வந்து பாத்தீங்கன்னா நிச்சயமா இருக்காது. இதுக்கு ஆர்பிஐ தரக்கூடிய விளக்கம் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா, அதாவது நிறைய திருட்டு நகைகள் வந்து இதன் மூலியமா தடுக்கப்படும். ஸோ திருடினவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அந்த நகையோட ரசீதெல்லாம் இருக்காது. திருடினவங்க கிட்ட மட்டும் இல்லைங்க, வாங்கினவங்ககிட்டயே அந்த நகையோட ரசீது இருக்குமா? இன்னொன்று, நிறைய நகை கடைகள்ல வந்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டிக்காக வந்து இந்த 22 கேரட் இல்லாத நகைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த கடைக்காரரும் வந்து ரசீது கொடுக்கறது இல்லை. நம்ம பாட்டுன்னு வாங்கிட்டு வந்துட்டே இருக்கோம். ஸோ இதுதான் நகை கடைகள்ல நடக்குது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில ரசீதை வந்து கேட்டு கட்டாயப்படுத்துறதுன்றது வந்து பாத்தீங்கன்னா நடைமுறைக்கு சாத்தியப்படாத ஒரு விஷயமா தான் வருமோ அப்படின்றது என்னோட கருத்து. உங்களோட கருத்து என்னவோ அதை நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து இன்னொரு விஷயம் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா 22 கேரட் தங்க நகைக்கு மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா அடமானமா ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா பேரெதிர்ச்சி. ஸோ நம்ம வந்து சாதாரண மக்கள் வந்து நம்ம ஒரு கிராம் இல்லை ஒரு 5 கிராம் 6 கிராம்ல ஒரு நகை வாங்க போறோம்னா அதை வந்து அந்த 22 கேரட் தங்க நகைன்றது அதிக விலை இருக்கிறத விட கிராமை விட ஒரு 2000 3000 அதிகமாக வரும். ஸோ பாமர மக்கள் வந்து அதை வாங்க மாட்டாங்க, கம்மியான சாதாரண நகை தான் வாங்குவாங்க. ஆனா இந்த ஆர்பிஐயோட ரூல்ஸ் பிரகாரம் வந்து பாத்தீங்கன்னா 22 கேரட் தங்க நகையை மட்டும் தான் நாங்கள் அடமானமா வச்சுப்போம் அப்படின்னு ஒரு ரூல்ஸ் போட்டிருக்காங்க. இதுவும் வந்து பாத்தீங்கன்னா எப்படின்னு நம்மளால சொல்ல முடியல. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த தங்க நகைகளை புதுப்பிக்கிறது. அதாவது முன்னெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம 6 மாசம் ஆச்சுன்னா வட்டி கட்டிடுவோம். வட்டி கட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரிலாக்ஸேஷன் டைம் ஆகிட்டு நம்ம எப்போ வேணாலும் எடுத்துப்போம். ஆனா இப்போ அப்படி கிடையாது. 6 மாசம் ஆச்சுன்னா நீங்க வந்து நகையை மீட்டு எடுக்கணும், காசு கட்டி நீ வாங்கிடணும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க புதுசா அடமானம் வச்சுட்டு நகைய காசை வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்றாங்க. இது வந்து சாதாரண மக்களுக்கு செட் ஆகுமான்னு தெரியல. ஏன்னா நம்ம கிட்ட காசு இல்லாத குறைக்கு தான் நம்ம அடமானம் வைக்கிறோம், வட்டி கட்டுறோம். ஆனா நீ வந்து 6 மாசத்துக்குள்ளேயே அதை மீட்கணும்னா அது சாத்தியப்படுமான்றது வந்து ஒரு சந்தேகத்திற்குரிய விஷயம் தான். இப்ப இருக்கக்கூடிய இந்த ஆர்பிஐ அமலாக்கப்படுத்திருக்க இந்த தங்க நகைக்கான அடமான திட்டங்கள் வந்து பாத்தீங்கன்னா நடைமுறையில செயல்படுத்த முடியுமா முடியாதா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியா இருக்குது. ஸோ அதை செயல்படுத்துறதுல என்னென்ன சிக்கல்கள் வரும் அப்படின்றது நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி நன்றி நன்றி.